ஹாய், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சிக்கன் லிவரை வச்சு ஒரு மசாலா போடுவோம் அப்படின்ட்டு. மசாலாவுமே அப்படியே கிரேவி பதத்தில் செய்யலான்னு முடிவு பண்ணியாச்சு. ஏன்னா இது மீதி இருந்துச்சுன்னா இட்லிக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு வேணுமே அப்படிங்கிறனால இப்போ மதியானத்துக்கு மட்டும் கொஞ்சமாக ரைஸுக்கும் சாப்பிட்டுக்கலாங்கிறதுனால முதல்ல அதுக்கு பாத்திரத்தை வச்சு எண்ணெயை ஊற்றி சூடு ஏறினதுக்கப்புறம் 2 பிரிஞ்சி இலையை போட்டுட்டு அது கூட கொஞ்சம் கல்பாசி 2 துண்டு பட்டை இதை சேர்த்துருவோம். இதுக்கப்புறம் தாளிக்கிற சாமான்லேருந்து 1.5 ஸ்பூனு உளுந்த பருப்பு எடுத்து போடுவோம். சோம்பு இத்தினூண்டு ஒரு ஸ்பிஞ்ச் அளவுக்கு கொஞ்சமாக ஜீரகம் போடுவோம். கடுகு நான் சேர்த்துக்கிறேன். கடுகு எங்கள் வீட்டில் வந்து சேர்ப்போம். சேர்க்காதவங்க சில வீட்டில் வந்து கடுகு சேர்க்க மாட்டாங்க. அது வந்து அவங்கவுங்க விருப்பம். இது கூட ஒரு 4 பட்டை மிளகாயை சேர்த்துக்குவோம். நல்லா அப்படியே எண்ணெயில் வதங்கட்டும் கொஞ்சம் நேரம். அந்த கருகிறதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற 2 பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துருவோம். பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் அப்படியே நைஸாக நறுக்கி வச்சுருந்தேன். இதை அப்படி கொஞ்சம் நல்லா வதங்கின உடனே தக்காளி வந்து 1.5 தக்காளி அளவுக்கு நறுக்கியிருக்கேன். நல்லா பெரிய தக்காளி இதையும் அப்படியே இழுத்து இதில் போட்டு கிண்டிடுவோம். இது கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும். முதல்ல இது வதங்கிட்டுகளே அந்த ஈரெல்லாம் நல்லா கழுவி எடுத்துடலாம். சிக்கன் ஈரெல்லாம் நல்லா கழுவுனா தான் அதுவாக இருக்கும். ஏன்னா உள்ளுக்க குட்டி குட்டியாக கல் மாதிரி இருக்கும், மஞ்சளாக இருக்கும். அதெல்லாம் பிச்சு எடுத்து எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடணும். முன்னாடியே இதை எடுத்து வச்சுக்கிறோம் எப்போவுமே. இங்கே பாருங்கள், நான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு க்ளீன் பண்ணி. இன்றைக்கி என்ன விஷயம்னா, இந்த வந்து நான் க்ளீன் பண்ணலை. இன்றைக்கி க்ளீன் பண்ணது வந்து எங்கள் மாமா எனக்காக க்ளீன் பண்ணி கொடுத்துருக்காங்க. உள்ளே ஒரு இது கூட இல்லாத அளவுக்கு நல்லா வெள்ளைன்னு க்ளீன் பண்ணி நல்லா குட்டி குட்டி பீஸாக அப்படியே கட் பண்ணி சூப்பராக கொடுத்துருந்தாங்க. இதை வதங்கினதுக்கப்புறம் இதையும் அள்ளி போட்டுருவோம், தண்ணி இல்லாமல் புழிஞ்சிட்டு. இது மாதிரி சிக்கன் லிவரோ சிக்கனோ மீனோ எந்த ஐட்டமாக இருந்தாலும் அரிசி களையிற தண்ணி இருக்குல்ல, அதை நம்ம தனியாக எடுத்து வச்சுருந்துட்டு அதில் 2 தடவை நல்லா கழுவி எடுத்தோம்னா அந்த கவுச்சி வாசம் எப்போவுமே இருக்காது. இது மாதிரி நல்லா எடுத்துக்கலாம். இது வதங்கிக்கிட்டு இருக்கட்டும். நல்லா தண்ணி இல்லாமல் இதிலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நீர்ச்சத்து இறங்க அதுலேயே ஒரு பார்த்திங்கன்னா வெள்ளை அப்படியே கலர் மாறிக்கிட்டு போகிறதில்ல, இது மாதிரி நல்லா வெந்துகிட்ருக்கோம். இது வெந்துட்டுருக்கட்டும். இதுலேயே இஞ்சி பூண்டு வந்து சேர்க்குறவங்க சேர்த்துக்கோங்க. நான் இஞ்சி பூண்டுக்கு பதிலாக இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கேன்னா, சோம்பு, மிளகு 2 ஸ்பூனும், வெள்ளைப்பூடு ஒரு 5-6 பல்லுக்கு தகுந்த மாதிரி தனியாக அதை நச்சு வச்சுட்டு வந்துட்டேன். இதை அதுக்குள்ளேயே வெந்துட்டுருக்கு பாருங்கள். வெந்துட்டுருக்கதா மூடி போட்டு மூடி வச்சுட்டும் தண்ணி சத்து இல்லாத அளவுக்கு வந்ததுக்கப்புறம் இது மாதிரி மஞ்சத்தூளை போட்டுக்கலாம். ஏன்னா தண்ணி சத்தோடு இருக்கையிலே போட்டோம்னா அது ஒரு மாதிரியாக இருக்கும். அதனால தான் இது நல்லா வத்த விட்டுறணும். அதில் உள்ள தண்ணியை ஃபுல்லாக இடித்து வச்சுருக்கல. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துருவோம். இதுலேயே ஒரு 1/2 துண்டு இஞ்சியும் சேர்த்து இடிச்சிருக்கேன் நான். இதை வந்து கொஞ்சம் 3/4 பதத்துக்கு வச்சு நச்சா போதும். நிறையெல்லாம் நைஸாலாம் நைக்க வேண்டாம். ஒரு இடி உரலில் போட்டு அப்படி மெதுவாக அப்படி வேணால் போதும். இதுக்கு வந்து உரப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1.25 ஸ்பூன் அளவுக்கு மிளகாப்பொடி சேர்த்துருக்கேன். ரொம்ப கிரேவியாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் சேர்க்குறதுனா சேர்த்துக்கோங்க. நல்லா காரம் சாப்பிட்றதுலாம் இருந்துச்சுன்னா. இதில் ஏற்கனவே மிளகு வேறு நல்லா 1.5 ஸ்பூனுக்கு மேலே தான் சேர்த்துருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டு விட்ருவோம். இது வந்து உப்பு வந்து நம்ம பத்தலைனாலும் கூட அதுக்கப்புறம் சேர்க்குறதுனா சேர்த்துக்கலாம். ஏன்னா இது வேக லேட் ஆகும்ல கொஞ்சம் நேரம். அதனால் இதில் கூட நான் வந்து 1 கரண்டி அளவுக்கு மல்லித்தூள், வதக்கி அரைச்ச மல்லித்தூள் பொடி தான் சேர்த்துருக்கேன். இதில் எல்லாமே மிக்ஸ் பண்ணியிருக்கு. வதங்கின உடனே நல்லா கெட்டியில் இருக்க சுடுதண்ணி எடுத்து இதில் ஊற்றிடுவோம். எப்போவுமே வந்து மட்டனாக இருந்தாலும் சிக்கனாக இருந்தாலும் இது மாதிரி ஈரலாக இருந்தாலுமே சைடில் வந்து தண்ணி காய வச்சுட்டு நம்ம அதை ஊற்றி சேர்த்தோம்னா சூப்பராக இருக்கும். சீக்கிரமே வேகும். இல்லைன்னா சில சமயம் நம்ம அடுப்பு ஒழுங்காக வைக்காமல் சிம்மில் வச்சு இது பண்ணி இருந்தோம், வேகாமல் இருக்கும் அந்த மட்டன் சிக்கனுங்கிறதுனால. இந்த லிவராக இருந்தாலும் அது மாதிரி போயிடும். அதனால தான் கொதிக்க வச்ச தண்ணியை ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு முதல்ல உப்பை பார்த்துக்கிறேங்க. இந்த ஸ்டேஜிலேயே நான் உப்பை பார்த்துட்டு எனக்கு வந்து ஓரளவுக்கு கரெக்டாக இருக்குது. அதனால் வற்றினதுக்கப்புறம் வேணும்னா பார்த்துட்டு போட்டுக்கலான்னு விட்டாச்சு. இது மாதிரி நல்லா அப்படியே தள்ளன்னு கொதிச்சு வருதில்ல, இது நல்லா கிரேவி மாதிரி வரட்டும். வந்த உடனே கடைசியாக கொஞ்சோண்டு கொத்தமல்லியை நல்லா அலசி கழுவிட்டு குட்டி குட்டியாக நறுக்கி போட்டுருவோம். சூப்பராக நம்மளோட சிக்கன் லிவர் வந்து அப்படியே மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது இப்போ சாதத்தோடு தொட்டு சாப்பிட எங்களுக்கு ரெடியாக இருக்குது. யார் யாருக்கு இது பிடிக்குமோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது மாதிரி உங்கள் வீட்டிலலாம் சமைப்பீங்களா? கடுகு எத்தனை பேர் வீட்டில் போடுவீங்க, போட மாட்டீங்கன்னு தெரியல. நான் போடுவேன், நீங்கள் போட மாட்டீங்கன்னா ஓகே.
இது வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள் அந்த வெந்தோடனே. இது நார்மலாக இந்த சட்டிலேயே வச்சு வேக விட்டோம்னா ஒரு 3/4 மணி நேரத்துக்காவது வேகும். அந்தளவு தான் எனக்கு வெந்திருக்குது. இப்படி கையை வச்சு இப்படி அமுக்கணும்னாவே நல்லா அப்படியே இதுவாயிரும். அந்தளவுக்கு வெந்த உடனே இது நாங்கள் இறக்குங்க. குக்கரில் வச்சிங்கன்னா இது வந்து விசிலில் வச்சிடணும் கண்டிப்பாக. நான் கொஞ்சோண்டு அப்படியே வீடியோக்காக ரைஸ் ஒரு கப்பு சின்ன கப்பில் எடுத்து வச்சுட்டு அதில் கொஞ்சமாக இந்த லிவரை எடுத்து வச்சு முதல்ல டேஸ்ட்டு பார்க்கலான்னு பார்த்தேன்.